வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பங்களாதேஷ் பற்றி. பங்களாதேஷோடைய தூதராக இந்தியாவுடைய ஒரு அரசியல்வாதி அவர்கள் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கார், திவேதி அவர்கள். அவருக்கு கேபினெட் அந்தஸ்து கொடுத்தது இந்தியா பங்களாதேஷை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போது தாரிக் ரஹ்மான் பங்களாதேஷோடைய புது பிரதமர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த பிறகு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களா போர்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் எக்கனாமி ஜோன். இந்த மங்களா போர்ட்டை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கலாம். முதல்ல இது சிட்டகாங்குக்கு பிறகு 2வது பிஸியான ஒரு துறைமுகம். கொல்கட்டாவிலேருந்து 188 கிலோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சுந்தரபன் நிலத்திலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது. நம்மளோட ஈஸ்டர்ன் சீபோர்டில் மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன் இது. 2015 ஷேக் ஹசீனா மற்றும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு இங்கே ஒரு 2 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று மங்களாவில், இன்னொன்று மிர்சராய் சத்தோகிராமில் இருக்குது. இதில் இந்தியா லைன் ஆஃப் கிரெடிட் கடன் கொடுக்கும், கனெக்டிவிட்டி பண்ணும், அந்த போர்ட்டோட இந்தியாவுடைய துறைமுகங்கள் இணைக்கப்படும் சாலை மார்க்கமாக. அதன் பிறகு இந்த போர்ட்டை போகணும், மாடர்னைஸ் பண்ணணும் மங்களா போர்ட்டை அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தோம். இப்போது மங்களா போர்ட்டோட இந்த எலிவேஷனுக்கு பிறகு கிட்டத்தட்ட சிட்டகாங்கை விட ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி மங்களா போர்ட்லேருந்து குல்னா வரைக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் ஒரு ரயில்வே லைனையும் கொண்டு போகணும் அப்படின்றதும். இது பங்களாதேஷோடைய எக்கனாமிக் ஜோன் அத்தாரிட்டி, பங்களாதேஷ் எக்கனாமிக் ஜோன் அத்தாரிட்டி பெசாவோடைய கண்ட்ரோலில் வரும் அப்படின்றதும் பண்ணியிருந்தாங்க. ஸோ லேண்ட் அக்வசிஷன், அந்த இடத்த மக்கள்கிட்ட வாங்கி அதை போட்டு ஒரு ஸ்பெஷல் எஸ்இசி உருவாக்குறதுக்கான எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அதற்கான முதலீடு, அதற்கான கடன் இதெல்லாமே இந்தியா பண்ணும் அப்படின்றது ஒப்பந்தம். இப்போ இது லுக் ஈஸ்ட் அப்படின்றத தாண்டி நம்ம ஆக்ட் ஈஸ்ட்ன்ற பாலிசியை 2014 கொண்டு வந்தோம். அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இதுவாக இருந்துச்சு. அதன் பிறகு இந்த கான்ட்ராக்டை ஹிரானந்தானி குரூப் எடுக்கிறாங்க மங்களாவுடைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை இது பண்ணுறதுக்கு. அதன் பிறகு 2022 ஒரு ஃபார்மல் ஒப்பந்தம் போடப்படுது இந்தியாவுக்கும் பெசாவுக்கும், பங்களாதேஷ் எக்கனாமிக் ஜோன் அத்தாரிட்டிக்கும் போடப்பட்டு 110 ஏக்கர் லேண்டை அவங்க ஒதுக்குறாங்க. ஒதுக்கின பிறகு இந்த போர்ட் வந்திருக்கணும். 2028 to 25 பெரிய அளவுக்கு முன்னெடுப்புகள் நடக்கலை. இப்போ அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் போட்ட 2 வருடத்துக்குள்ளே இந்த பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் 22 போட்டிங்க, 25 நீங்கள் இன்னும் ஒரு செங்கலை கூட நகர்த்தலை அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த அந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபஸர் யூனிஸோட அரசாங்கம் இந்தியாவுடைய பேரை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய இந்திய நிறுவனம் மற்றும் இந்திய அரசாங்கத்தை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. பண்ண பிறகு இப்போது தாரிக் ரஹ்மானும் இப்போ சைனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு சைனா இப்போ அந்த இடத்துக்கு உள்ளே போகிறாங்க. ஸோ சைனாவுடைய சிசிஇசிசின்ற ஒரு நிறுவனம், சைனா சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன், இது அவங்களுடைய ஒரு அரசு நிறுவனம். அவங்களோட சேர்ந்து இதே 110 ஏக்கர் பாகிரத்தில், இதே 110 ஏக்கரில் சைனா பங்களாதேஷ் மங்களா போர்ட் எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற ஒரு புது பேரில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ சைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரிக் ரஹ்மான் அஃபிஷியலாக முதல் சீன பயணத்தில் இது ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். தாரிக் ரஹ்மான் பதவி ஏற்ற பிறகு நம்மளுடைய பிரதமர் வாழ்த்து செய்தி தெரிவித்தார். அவர் பதிலுக்கு பங்களாதேஷ் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு முனைப்போட நாங்கள் எந்த நாட்டுக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு நாடு ஒரு பெரிய நாட்டை பார்த்து எப்பயுமே சொல்லக்கூடிய அந்த வாசங்களை பயன்படுத்தியிருந்தார். பட் அவருடைய முதல் வெளிநாட்டு பயணம் அப்படின்றது சைனாவுக்கு இருக்குது. ஸோ சைனா ஃபஸ்ட் அப்படின்ற பாலிசியை நோக்கி தான் இப்போ பங்களாதேஷோடைய புது அரசாங்கம் போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அவங்க பங்களாதேஷ் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் கூட பங்களாதேஷ்கிட்ட அந்த எக்கனாமிக் மசில் இல்லாததுனால கிளியர் கட்டாக அங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஒரு சைனாவுடைய போர்ட் மற்றும் எஸ்இசி ஆப்ரேட்டர் இந்திய துறைமுகத்திலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் வரப்போகிறாங்க அப்படின்றது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி சேலஞ்ச். 2வது, இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய போர்ட்ஸுக்கு டைரெக்டாக ஃபீட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ அவங்க பெட்ரோல், டீசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்து தான் இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த போர்ட் ஓப்பன் ஆகும்போது அவங்க சீனாட்டேருந்து ரிஃபைன்டு பெட்ரோல் அண்ட் டீசலை வாங்க முடியும். ஸோ அவங்க எனர்ஜி செக்யூரிட்டிக்கு முழுவதும் இந்தியாவை சார்ந்து இருக்காமல் ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஆப்ஷன் சைனாக்கு கிடைக்குது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஈஸ்டர்ன் சீபோர்டில் தான் நம்மளுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை எடுத்து செலுத்தக்கூடிய
நியூக்ளியர் சப்மரைன்ஸ்லேருந்து நம்மளுடைய மிக முக்கியமான போர்ட், நேவல் போர்ட் அப்படின்றது, பேஸ் அப்படின்றது இன்றைக்கி விசாகப்பட்டினத்தில் இருக்குது. இதுக்கும் ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பசூர் ரிவரோட என்ட்ரியில் இந்த போர்ட் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய நேவி மற்றும் இந்தியாவுடைய கோஸ்ட்கார்ட், கடலோர காவல்படை ரெண்டு பேஸையுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஓவர்லுக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா சைனாவுடைய ப்ராஜெக்ட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அது சிவில் மிலிட்ரியாக தான் இருக்கும். இது வெறும் எஸ்சிசின்னு சொன்னால் கூட அதில் உள்ள நூற்றுக்கணக்கான ரேடார்களை அவங்க கண்டிப்பாக கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய மூமெண்ட்ஸையும் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து அங்கே இருக்குது. ஸோ சைனாவுடைய எனர்ஜி இம்போர்ட் இந்த இடத்துல வழியாக உள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரோடு இதை பண்ணுறதுனால அவங்களுடைய ஆர்எம்ஜி, ரெடிமேட் கார்மெண்ட்ஸு மற்றும் சில முக்கியமான எக்ஸ்போர்ட்ஸை இதை பேஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போது ஆர்எம்ஜி ரெடிமேட் கார்மெண்ட்ஸை அவங்க வந்து முக்கியமாக டாக்கா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதோடைய ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது சாலை மார்க்கமாக மும்பை வந்து நம்மளுடைய மும்பை துறைமுகத்துலேருந்து தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த டிபெண்டன்சியுமே இவங்களுக்கு இப்போது பங்களாதேஷுக்கு வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது நமக்கு எடுத்தீங்க அப்படின்னா சைனாவோடைய ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது இப்போ எங்கெங்கே இருக்குது? இங்கே நம்மளுடைய தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா ஹம்பந்தோட்டை போர்ட்டில் அவங்க ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க, நம்மளுடைய மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட என்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜிபூத்தியில் அவங்களுக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது. மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேபாள் பார்டர் கிட்ட அவங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அருணாச்சல் பக்கத்தில் நமக்கு நேரடியாக இருக்கக்கூடிய பார்டர் இந்தியாவுக்கும் திபேத்துக்கும், அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போது இன்னொரு போர்ட்டு ஓப்பன் ஆகும்போது இந்த இடம் பயங்கர ஒரு காம்படிட்டிவ் ஜோனாக உருவாக்குது. அப்படியே நம்ம மேப்பை விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா வைசாக் நம்மளுடைய மிக முக்கியமான நேவல் பேஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் நம்மளுடைய இன்னொரு முக்கியமான நேவல் மற்றும் இன்டெகிரேட்டட் கமாண்ட் பேஸ், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மியான்மாரோடைய ஒரு தீவு, கோகோ தீவுகள், அதுக்கு பக்கத்தில் பங்களாதேஷ்லேருந்து, அதாவது நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலுடைய தலைநகரான கொல்கத்தாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு சைனீஸ் ப்ரெசன்ஸ் வரக்கூடியதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ இது வந்து கிளியர் கட்டாக நம்மளுடைய அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை ரொம்ப இதுவாக சேஃபாக பார்த்துருக்கணும், அப்சர்வ் பண்ணியிருக்கணும். 22 போடப்பட்ட ஒப்பந்தம் 25 வரைக்கும் எதுவுமே பண்ணலை அப்படின்ற போது நம்மளோட பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு முன்னாள் அதிகாரிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தபோது இன்னமும் அப்படி தான் போயிட்டுருக்கு மேஜர், இது வந்து மதன், இது வந்து சல்தா ஹே ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காகவும் சரி, ராஜாங்க ரீதியாகவும் சரி, இது இந்தியாவுக்கு ஒரு தெளிவான செட்பேக் அப்படின்றதெல்லாம் நம்ம மின்ஸ் பண்ணவே வேண்டாம் எதையுமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிறு மாநிலங்கள், குட்டி குட்டி மாநிலங்கள் நம்ம வடகிழக்கில் 7 இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே இந்த மங்களா போர்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். சாலை மார்க்கமாக சிலிகுடி காரிடர் வழியாக கொண்டு போகிறதுக்கு பதிலாக மிசோரம் வழியாக இந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளியர் கட்டாக சைனா வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இன்வெஸ்டர் அப்படின்றத தெளிவு பண்ணிட்டாங்க. 18 பிரதமர் போய் பேசி இந்த ப்ராஜெக்டில் இந்தியாவுடைய ப்ரெசன்ஸை உறுதி செய்கிறாரு. 18க்கு பிறகு 22 4 வருடம் நீங்கள் உட்காந்து பியூரோக்ராட்டிக் ப்ராசஸில் எல்லாம் பேசி தான் நீங்கள் ஒப்பந்தமே போடுறீங்க. 25 வரைக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிக்கலாம். அது காரணங்கள் என்ன வேணால் இருக்கலாம். 24 எண்டில் தான் அங்கே வந்து பங்களாதேஷில் மிடில் தான் ஆட்சி மாற்றம் அப்படின்றது வருது. ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் ஏற்கனவே துவங்கின ஒரு ப்ராஜெக்டில் அவங்க ஒரு வேளை கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுறாங்க. இலங்கையில் 2-3 முறை இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற போது அவங்கள ஆர்பிட்ரேஷனுக்கு கொண்டு போக முடியும், இழப்பீடை நம்ம ஸ்ட்ராங்காக வாங்க முடியும். ஆனால் அந்த கான்ட்ராக்டில் எழுதியிருக்கக்கூடிய கிளாஸ் என்னென்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் போட்ட 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ராஜெக்டை ஆரம்பிக்கணுன்றது. அதை காரணம் காட்டி இன்றைக்கி இந்தியாவை வெளியேற்றி அவங்க சைனாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப தெளிவாக சைனாவை ஒரு மையப்படுத்தி இந்தியாவை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க கிளியர் கட்டான ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையை எடுத்திருக்கிறாங்க. ஸோ சைனீஸ் பிவட் அவங்க பேஸ் பண்ணி போனாங்கன்னா அந்த நாட்டுக்கு லாங் டேர்மில் எவ்வளோ பெரிய லாஸ் வரும் அப்படின்றத இன்றைக்கி இலங்கை, கென்யா போன்ற பல நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஷார்ட் டேர்மாக இதை வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். 2வது தீஸ்தா ரிவர், இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்தியாவுக்கும் நமக்கும், நதிநீர் பங்கீட்டில் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும். இந்த இடத்துலையும் இந்தியாவை ஒரு ப்ரிஃபர்ட் பார்ட்னராக வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கிற வரை. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு சீனாவுடைய இதுக்கு போகிற மாதிரி வந்திருக்கு. இப்போ ஜூன் 2026 இந்த மாதம் தாரிக் ரஹ்மான் சைனாவுக்கு போகும்போது 13 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அவர் போட்டிருக்காரு. ஜென்ரலாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒரு 30 to 40% தான் வந்து மெட்டீரியலைஸ் ஆகும், அது வேறு விஷயம்.
ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக தீஸ்தாவுடைய மாஸ்டர் பிளான், அதில் வந்து ஃப்ளட் ரிஸ்க் மிட்டிகேஷன், ட்ரெட்ஜிங்கு இது போன்ற இடத்துல சைனாவுடைய நிறுவனங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து லோயர் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டேம். ஸோ இந்த இடத்துல ஹைட்ராலஜிக்கல் மாடலிங்கும் அவங்க கொண்டு வரும்போது ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவுக்கு இந்தியாவை நம்பி இப்போ அவங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்றதுல உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய சிலிகுடி காரிடர் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீஸ்தா டேம்ஸ். இந்த இடத்துல அவங்களுடைய கம்பெனிகள் வந்தாலும், மீண்டும் சொல்கிறேன், அது வந்து ஒரு ஹைட்ராலஜிக்கல் நிறுவனம், ட்ரெட்ஜிங் நிறுவனமாக இருந்தாலும் அதில் வேலை செய்யக்கூடிய எல்லாருமே சீனாவுடைய அரசாங்கத்துக்கு, குறிப்பாக அவங்களோட பிஎல்ஏக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க. ஹம்பன்தோட்டையில் சீனாவுடைய ரெகுலர் ஆர்மி, அவங்களுடைய பிஎல்ஏவுடைய வீரர்கள் சிவில் ட்ரெஸ்ஸில் ஓப்பனாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நண்பர்கள் பல பேர் எனக்கு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த இடமுமே நமக்கு வந்து ஒரு கண்டஸ்டட் ஜோனாக மாறிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போது மங்களாவாக இருக்கட்டும் இல்லை டீஸ்தாவாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த பிவட் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் ரேப்பிடாகவே சைனாவை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இந்தியாவை அவங்க கை கழுவ முடியாது. ஏன்னா ஜாகிரபிக்கலி நதிநீர் அப்படின்றது இந்தியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, ரோட் கனெக்டிவிட்டி இந்தியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, உணவு இந்தியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பங்களாதேஷ் இந்தியாவை எந்த காலத்துலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் அவங்களுடைய டில்ட்டை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இதை பேஸ் பண்ணி தான் இவங்க அவசரமாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்து ஒரு நல்ல தேர்ந்த அரசியல்வாதியை இப்போ தூதரக அதிகாரியாக போட்டது மட்டும் இல்லாமல் நாம் அவங்களுக்கு எஸ்கலேஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா துறைக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி நிச்சயமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கீழே தான் அந்த நீட் தேர்வு அப்படின்றது வருது. எஜுகேஷன் மினிஸ்டர் மற்றும் அவங்க துறை அதிகாரிகள் எல்லாருக்குமே இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த பங்களாதேஷில் மங்களா ப்ராஜெக்டை இந்தியா கைவிட்டு போய் இன்றைக்கி நம்மளோட எதிரி நாடாக இருக்கக்கூடிய சீனா வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக வெளியுறவுத்துறை இதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் ஒன்ஸ் அவங்க சீனா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற போது அதன் பிறகு அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். பல இடங்களில் நம்ம போயிருக்கோம். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அந்த ப்ராஜெக்ட் உதாரணத்துக்கு இலங்கையில் வந்து ராஜபக்சேவோட சொந்த ஊரில் ஒரு பெரிய விமானத்தளத்தை அவங்க கட்டினாங்க. அந்த கோஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 80,000 பேர் வரைக்கும் டிராஃபிக் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விமான நிலையத்தில் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 2 to 3 விமானங்கள் தான் தரையிறங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த விமான நிலையத்தை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு இந்திய நிறுவனம். இங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் பார்க்கிங் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மற்றும் அதோடைய ஃபியூவலுக்கெல்லாம் வந்து அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிறுவனங்கள் போய் அந்த மாதிரியான கான்ட்ராக்டை எடுக்கிறாங்க. இது மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்லையுமே பல இடங்களில் நடந்திருக்கு. இது அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகுது. நேபாளில் இதே மாதிரி ஒரு ஏர்போர்ட் கட்டினாங்க, அந்த ஏர்போர்ட்டில் யாருமே வரல. கவடாரில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடாரில் இதே மாதிரியான விமான நிலையம் கட்டினாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே ஒரு 4-5 ஃப்ளைட் தான் வருது. ஸோ இந்த பிக் டிக்கெட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகுது அப்படின்ற போதும் நாமும் கையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்டை, அதுவும் இந்தியாவுடைய வடகிழக்கு மற்றும் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களோட கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ஈஸ்டர்ன் சீபோர்டில் நம்மளுடைய மிக முக்கியமான துறைமுகங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல ஏன் இவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருந்தாங்க அப்படின்ற கேள்வியை நம்ம நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது இருக்குது. இது ஏதோ ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா பரவாயில்ல, இந்தியாவுடைய அண்டை நாடு, இந்தியாவுடைய ரோட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு. நீங்கள் டெல்லியிலேருந்து டாக்கா ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2.5 மணி நேரம் கூட ஆகாது. அப்போ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தை அவங்க கேட்டிருக்காங்க. கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்தியா இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. ஏன்னா இந்த லீவரேஜை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக சைனா வந்து பயன்படுத்தும். ஸோ இந்தியாவுடைய புது செக்யூரிட்டி சேலஞ்செலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்ற போது ஈஸ்ட் நம்மளுடைய வெஸ்ட்டை விட ஒரு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி சேலஞ்சாக இன்றைக்கி மாறி இருக்கு. சிக்கன் நெக் காரிடர், அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நேபாளில் பார்த்தீங்க அப்படின்னா நேபாளுக்கு இன்னும் அந்த இடத்துல வராமல் இருந்தாலும் நேபாள் இன்னைக்கு சைனாவுடைய அழுத்தத்தில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் உலகத்திலேயே மிகப்பெரிய எல்லை இந்தியா பங்களாதேஷ் தான், 4096.7 கிலோமீட்டர்.
இங்கே இந்திய துறைமுகத்தை வந்து ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் சைனீஸ் பிரசன்ஸை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு மிக முக்கியமான நாடு இலங்கை. கிட்டத்தட்ட 30 நாட்டுகள் மேற்குள்ள இந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே ஒரு முக்கியமான துறைமுகத்தை ஹம்பன்தோட்டையை இன்னைக்கு சைனா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமில் இந்தியா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்றது வந்துருச்சு. பியூரோக்ராட்டிக் ப்ராசஸில் நம்ம வந்து இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் பல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ப்ராசஸை இழக்கக்கூடிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்படும். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.